ஹாய் நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதி விஜய் சார் நடிப்பில் 20 வருடங்களுக்கு முன்னாடி வெளியான கில்லி திரைப்படத்தை தற்பொழுது ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் கில்லி திரைப்படம் 3வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் 3வது நாள் முடிவில் இதுவரையும் கில்லி திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கில்லி திரைப்படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லை அப்படின்றதையும், உங்களுக்கு கில்லி திரைப்படம் பிடிக்குமா இல்லை அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியான திரைப்படத்திலேயே எந்த திரைப்படத்தை மறுபடியும் ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, ரீலீஸ் பண்ண திரைப்படங்கள்லையே தமிழகத்தில் கில்லி திரைப்படம் தான் முதல் இடத்துல இருக்கு. இந்திய அளவில் பார்க்கும்போது கில்லி திரைப்படம் 2வது இடத்துல இருக்கு. அதாவது முதல் நாள் வசூல் வச்சு பார்க்கும்போது தமிழகத்தில் முதலிடமும் இந்திய அளவில் இரண்டாவது இடத்துல இருக்கு. அதாவது கில்லி திரைப்படம் முதல் நாளில் 10 கோடியும் 2வது நாளில் 7 கோடியும் வசூல் பண்ணியிருந்தது. தற்பொழுது 3வது நாளில் கில்லி திரைப்படம் 4 கோடி வரையும் வசூல் செய்து மொத்தமாக இதுவரையும் 3வது நாள் முடிவில் 21 கோடி வரை வசூல் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்மிங் சாட்டர்டே சண்டையும் கில்லி திரைப்படத்திற்கான புக்கிங் போயிட்டு இருக்கான். அதனால வர சாட்டர்டே சண்டையும் கில்லி திரைப்படம் வசூலில் சகை போடும் அப்படின்றதுல எந்த டவுட் கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, கில்லி திரைப்படம் இதுவரையும் 3வது நாள் முடிவில் 21 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் சார் நடிப்பில் வெளியான திரைப்படத்திலேயே வேறு எந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.